வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை ஷேர் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு நிறையா ஃப்ரீ சர்வீசஸ் நம்ம சைட்லேருந்து நிறையா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் அவசரமாக நான் பண்ணேன். அதில் ஒரு காப்பி ரைட்ஸ் வேறு ஒரு ஒரு மியூசிக் ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு காப்பி ரைட்ஸ், அதனால் அந்த வீடியோவை வந்து நான் வந்து ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஜஸ்ட் நான் வந்து 7 இயர்ஸ் ஆஃப் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு 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 வீடியோ பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கணும். தப்பு பண்ணுறவங்க எதனால் பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ நான் ப்ரைவேட்டாக வச்சுருக்கேன். ஒரு 2 டேஸ் பிஃபோர் நான் போஸ்ட் பண்ண வீடியோவை. ஸோ ஃப்ரீ யூசர்ஸ் வால்யூம் அதோடைய கண்டினியூவேஷனாக வந்து அடுத்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து உங்களால் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இந்த வால்யூம் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து நான் வந்து என்னுடைய ரிசர்ச்சில் ஸ்டார்ட் பண்ண விஷயம். வால்யூம் அப்படிங்கிறத தான் வந்து என்னுடைய ரிசர்ச்சில் ஃபஸ்ட்டு நான் கீ எலிமெண்ட்டாக எடுத்தேன். ஸோ அதை டச் பண்ணி தான் வந்து என்னால் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஐ மீன் கேன் ரிலேட்டடாக நிறையா ரிசர்ச்சில் வந்து என்னால் சக்சீட் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் வந்து இந்த வால்யூம் அப்படிங்கிறத வச்சு தான். ஸோ எந்த நாலேஜுமே வந்து யூஸ்லெஸ் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நம்ம எதெல்லாம் வந்து படிக்கிறோமோ தெரிஞ்சுக்கிறோமோ அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஸ்டெப் முன்னால் போகிறதுக்கான வழிகள் மட்டும்தான். ஸோ அதை வந்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து நான் வந்து என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நான் வந்து சில ட்ரிக்ஸு நான் சொல்லியிருந்தேன். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ட்ரிக்ஸு ஷேர் பண்ணுறதுல தான் வந்து உங்களுக்கான அந்த எட்ஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து இந்த வால்யூம் ஃபியூலை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து எஸ்டர்டே ஹை அண்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே ஹை, இந்த 2 இடமும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேடிங் டுவர்ட்ஸ் ட்ரெண்ட். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து இன்னி கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் ரிலேட்டடாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நேற்று மார்க்கெட் அப்படின்னா நம்ம வந்து எஸ்டர்டே ஹை, இந்த எஸ்டர்டே ஹையில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி டே பிஃபோர் எஸ்டர்டே ஹை, இதுதான் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே ஹை, அதுலேயும் வந்து கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து நார்மலாக வந்து இந்த 2 லைனுக்கு மேலே வந்து மார்க்கெட் வில் பி இன் புல்லிஷ் ஃபேஸ், அதுக்கு கீழே வந்து ஒரு பியரிஷ் ஃபேஸ். இவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இன்னி கொஞ்சம் நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் ட்ரெண்ட் வந்து நீங்கள் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணலாம். இது வந்து ஒரு பிகினர் எப்படியெல்லாம் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டை ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே கொண்டு வரேன். ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி எப்படி நீங்கள் பர்ஃபெக்ஷனாக ட்ராவல் பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் இதையும் எப்போவுமே எக்காரணத்தை கொண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? சரி, இதுதான் வந்து நம்மளுடைய இதாக இருக்கணும். ஸோ புல்லிஷ் அண்ட் பியரிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இதில் தான் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டாலே வந்து நமக்கு வந்து கிளியராக மார்க்கெட்டோடைய ரீடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது வெரி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேண்டிலில் வந்து நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் வால்யூம், ஐ மீன் ஒரு வால்யூம் ஃபியூவலில் வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? இந்த சிக்னல் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அக்ரெசிவ்லி அப்படிங்கிறது தான் வந்து இந்த வால்யூம் வந்து காட்டுது. ஸோ இப்போ இந்த வால்யூம் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வாட் இஸ் கேண்டில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு விக்கு மேலே நிறையா இருக்கா, கீழே நிறையா இருக்கா? ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு கேண்டில் ரீடிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களால் வந்து மார்க்கெட் ட்ரேடிங்கை வால்யூம் பேஸ் பண்ணி நல்லா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ விக்கு வந்து கீழே பெருசாக இருக்குது. ஸோ அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது.
ஸோ இந்த ஒரு கேண்டில் என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத வந்து இது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ பையர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த வால்யூமும் வந்து நல்லா ஐ மீன் பீக்ல இருக்கிறனால இது என்ன இண்டிகேட்டிங் அப்படின்னா ஒரு ஃபாலோ த்ரூ இல்லாத பட்சத்துல வந்து இது வந்து நல்ல கிரிப்பா கீழே வந்து பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இண்டிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பயாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா டுவர்ட்ஸ் புல்லிஷ் அப்படிங்கிறது தான் இருக்கணும். அது ஏன் நம்ம புல்லிஷ் அப்படி இருக்கோம் அப்படின்னா எப்போ மார்க்கெட் வந்து இந்த 2 டேஸ் பிஃபோர் ஐ மீன் ரெண்டாவது நாளத்தோட ஹை டே பிஃபோர் எஸ்டர்டே ஹை இதுக்கு கீழே டிராவல் ஆகுதோ அப்போ வந்து இங்க வந்து செல்லர்ஸ் டாமினன்ட் ஆகும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் வால்யூம் பில்டப்பை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? இன்ஸ்டிடியூஷனல் அல்காரிதம் அப்படிங்கிறத அவங்க ஓனா வச்சிருப்பாங்க. இது வந்து எம்எம்ஐடியில வந்து அவங்க சிங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த எம்எம்ஐடி பேட்டர்ன் எம்எம்ஐடிங்கிறது வந்து மார்க்கெட் மேக்கர்னு சொல்லுவோம். ஸோ அந்த எம்எம்ஐடி பேட்டர்ன் இது எல்லாமே சிங்க்டு டுவர்ட்ஸ் இதுதான். ஸோ இங்க வந்து அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பம்பின் பண்ணுவாங்க. இதுக்கு கீழே வந்து அவங்க பம்பின் பண்றதை ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்டை நான் ஷேர் பண்றதுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு நோக்கமே. சரிங்களா? ஸோ இப்படி இந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளால வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல் ஆஃப் பில்டப் எங்க நடக்குது அப்படிங்கறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து டிராக் ஆயிட்டு இருக்கு. டிராக் ஆகும்போது இங்க வந்து நமக்கு ஒரு வால்யூம் வருது. ஸோ இந்த வால்யூம் வந்து எக்ஸாக்டா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பம்பின் ஆகுது. தெரியுதா? இந்த கேண்டில் தான் இது பம்பின் ஆகுது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னாலும் இட்ஸ் க்ளோஸ்ட், இட்ஸ் வீக், இண்டிகேட்டிங் இட்ஸ் அ வீக்னஸ். ஓகேவா? இங்க எப்படி நம்ம கீழே விக்கு நிறைய இருக்கிறனால இது வீக்னஸ் இல்ல அப்படின்னு சொன்னமோ இங்க விக்கே இல்ல அப்படிங்கறனால இதை வந்து நம்ம வந்து வீக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இது வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்ப வந்து வீக்னஸ் ஆக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. சேம் திங் வில் இண்டிகேட் ஆன் திஸ் லெவல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூமே வந்து இங்கே ட்ரையா இருக்கு. தெரியுதா? கம்ப்ளீட்டா ட்ரை. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வால்யூம் ஃபியூயல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நாட் ஒன்லி இன் இண்டெக்ஸ், இதை நம்ம எந்த ஸ்கிரிப்ட்ல பார்த்தாலும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் எது வேணாலும் பார்க்கலாம். டாடா மோட்டார் பார்க்கலாங்களா? இது வந்து எஸ்டர்டே ஹை கரெக்டா? ஓகே. இது ஒரு நாளைக்கு முன்னால ஹை, 2 டேஸ் ஹை அப்படிங்கிறது வந்து இங்கே வருது. ஓகே ஃபைன். 2 டேஸ் ஹை இங்க இருக்கு. இது எஸ்டர்டே ஹை. ஓகே. இப்போ 2 டேஸ் ஹை அண்ட் எஸ்டர்டே ஹை இப்படி இருக்கா? இப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து 2 டேஸ் ஹைக்கும் எஸ்டர்டே ஹைக்கும் கீழே இருக்கு அப்படின்னா தட் இஸ் இண்டிகேட்டிங் வீக்னஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃப்ளோ. ஸோ அப்போ இந்த ஃப்ளோல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து வி ஆர் கெட்டிங் அ வால்யூம் அக்ரஸிவ்லி. ஓகேவா? ஸோ இந்த அக்ரஸிவ் வால்யூம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மேல பார்த்தீங்கன்னா விக்கு, கீழே பார்த்தீங்கன்னா விக்கு, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கு அப்படின்னா வந்து உங்களால வந்து மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ண முடியாது. ரெண்டுமே ஈக்குவல் பையர் அண்ட் செல்லர் போத் ஆர் ஃபைட்டிங் டுவர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது வெரி நெக்ஸ்ட் கேண்டில்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டில்ல இம்மீடியட்டா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பாருங்க. ஹை வந்து ஓப்பன் வந்து 390.40, ஹை வந்து 390.40. இதுதான் வந்து இந்த மாதிரி நியூட்ரல் ஃபிகர் மார்க்கெட் வந்து நியூட்ரல் ஆகும்போது இந்த மாதிரி ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிறதுலாம் ட்ரிகர் ஆகும். ஸோ இதுதான் வந்து மைன்யூட்டா உங்களால வந்து மார்க்கெட்டை வந்து எக்ஸாக்டா வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபிகர்னால தான் வந்து இந்த இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்படி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வால்யூம் ரிலேட்டடாக வந்து நல்லா ரீட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனால நிறையா உங்களுக்கு வந்து ஒரு 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 ட்ரீட்டாக இருக்கும் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எஸ்டர்டே ஹை அப்படின்னா இது 2 டேஸ் ஹை. ஓகேவா? ஐ மீன் டே பிஃபோர் எஸ்டர்டே ஹை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் கேண்டில் வி ஆர் கெட்டிங் அ வால்யூம். ஓகேவா? ஸோ இந்த வால்யூம் என்ன இண்டிகேட் பண்ணுது? தேர் இஸ் அ ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஏன்னா இதுக்கு மேலே இருக்கு. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரென்த். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்னால தான் வந்து இதுக்கு வந்து பொட்டென்ஷியல் இவ்வளோ தூரம் போறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கு அப்படிங்கிற இண்டிகேஷன். அதே மாதிரி வால்யூம் வந்து ட்ரை அப் ஆகிறதும் கிளியரா இண்டிகேஷன் ஆயிட்டே இருக்கும். இங்க வந்து வால்யூம் ஆகுது. இந்த கேண்டில்ல தான் எக்ஸாக்ட்டா வால்யூம் வந்து பிரஷரைஸ் ஆகுது. தெரியுதா? ஸோ இந்த பிரஷரைஸ் என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா இதுக்கு மேல வி வில் பி ஆன் டூ மச் ஆஃப்
புல்லிஷ்னஸ். ஸோ இந்த இடத்துல வந்து திரும்பி இன்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டில் இட் இஸ் ஹேவிங் அ வீக்னஸ். இந்த வீக்னஸ்க்கு தான் வந்து கம்ப்ளீட்டா இட் இஸ் ப்ரொசீடிங் டுவர்ட்ஸ் தி நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லயும், ஒவ்வொரு கம்பெனிலயும் வந்து நீங்க இத வந்து செக் பண்ணலாம். வால்யூம் ரீடிங் உடைய இனிஷியல் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோல வந்து நான் வால்யூம் ரிலேட்டடா ஒரு இம்பார்ட்டன்ட் ரீடிங்க வந்து குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத நான் குடுக்குறேன். ஸோ இந்த மாரி வந்து இப்ப நான் ஒரு வீடியோ வந்து நான் ஒண்ணு ஃபார்ம் பண்ண போறேன். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். கோவிட் பேட்ச் ஓகேவா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிச்சுவேஷன். கோவிட்ல கூட தப்பிச்சுக்கலாம். ஆனா இந்த கோவிட் பேட்ச் ட்ரேடிங்ல வந்தவங்கனால தப்பிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த கோவிட் பேட்ச் அப்பதான் வந்து லாட்ஸ் ஆஃப் பீப்பிள் ட்ரேடிங்குள்ள வந்திருக்கீங்க. அந்த ட்ரேடிங்குள்ள வந்தவங்க யாருமே வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ப்ராப்பரா எந்த ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்றதில்ல. மார்க்கெட்ட பத்தி எதுவுமே தெரியாம கேம்பிளிங் ஸ்டைல்ல மட்டுமே நம்பி லாஸ் பண்ணவங்க நெறைய பேர் இருக்கீங்க. ஸோ, உங்களுக்காக நீங்க எங்கேயும் ஒரு பக்கத்துல எந்த இன்ஸ்டிடியூஷன், எந்த ஒரு இடத்துக்கும் இந்த மார்க்கெட் ரிலேட்டடா ட்ரெய்னிங் அப்படிங்கிறது நீங்க போக தேவையில்ல. எல்லா பேசிக்ஸ் நீங்க எங்க ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் போனாலும், உங்களுக்கு பேசிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அதுக்கு மேல வேற எதுவும் தெரியாது. அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ, அந்த பேசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பேசிக்ஸ் ஐடியாஸ் நெறைய இருக்கு. ஓகேவா? ஸோ, அத வந்து நீங்க நம்மளுடைய சேனல்ல இனி வரப்போற நாள்ல வந்து நீங்க ஃப்ரீயா தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அந்த கோவிட் பேட்ச் மார்க்கெட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். டோன்ட் ஃபாலோ தி ஸ்ட்ராட்டர்ஜி. ஸ்ட்ராட்டர்ஜி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி நீங்க ஸ்ட்ராட்டர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அதுல முழுமையா நீங்க ஒரு 3 மாசம் டிராவல் பண்ணி, அதுல நீங்க ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் இன் பண்ணுங்க. உங்களுடைய குவான்டிட்டீஸ் இன்கிரீஸ் பண்றதும், டிக்ரீஸ் பண்றதும் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பண்ணுங்க. உங்களுக்கான எட்ஜ் அப்படிங்கிறது கிடைக்காது. எப்ப நீங்க ஒரு மெக்கானிசமாவும் மார்க்கெட்டோடைய கோர் மெக்கானிசம புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்ப மட்டும் தான் உங்களுக்கு அந்த எட்ஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த எட்ஜ் அப்படிங்கிறது கிடைச்சா மட்டும் தான் நம்மனால வீக்லி ப்ராஃபிட் அண்ட் மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட் அப்படிங்கிறது சாத்தியம். இல்லன்னா அது சாத்தியமே கிடையாது. ஓகேவா? ஸோ, இந்த வால்யூம் ரீடிங் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஐ மீன் ஒரு சீட் போட்டிருக்கேன். முடிஞ்சா அந்த சீட நீங்க குரோ பண்ணி ஒரு பிளான்ட்டாவோ, ட்ரீயாவோ உருவாக்குங்க. வால்யூம் பேஸ்ல ரீட் பண்ண கத்துக்க கத்துக்க உங்கனால வந்து யூ கேன் ஏபிள் டூ அச்சீவ் சம்திங் பிக். ஓகேவா? ஸோ அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.